வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே சோவின் படைப்புகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசைகளை 75வது பகுதியாக 1/10/1988 துக்ளக் இதழ் கேள்வி பதில் இடம்பெறுகிறது. ஜனதா கட்சியினரின் கூட்டங்களை பத்திரிகைகள் கண்டுகொள்வதில்லை, அதை மதிப்பதில்லை என்று வருத்தப்பட்டீர்கள். இப்போது எல்லா பத்திரிகைகளும் ஜனதாவின் ஊழியர் கூட்டத்தை பற்றி எழுதியது குறித்து வேட்டி ஒழுங்காக கட்டப்பட்டிருந்த வரை பத்திரிகைகளுக்கு ஜனதா ஒரு செய்தியாகவே இல்லை. தரம் தாழ்ந்தால்தான் பத்திரிகைகள் கவனிக்கின்றன என்று இந்த கேள்வி பதிலில் சுட்டிக்காட்டுகிறார். ஒருவேளை ஸ்டாலினே திமுகவிற்கு தலைவராக ஆகிவிட்டால் அப்பொழுது ஜெயலலிதா பரவாயில்லை என்று நினைப்பீர்களா? நமது தலைவிதி எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதாகிவிட்டது பார்த்தீர்களா? அடுத்ததாக ஜெயலலிதா கோஷ்டிக்கு தவக்கலை தலைவராகிவிட்டால் அப்போது ஸ்டாலினே பரவாயில்லை என்று நினைப்பீர்களா என்று கேட்பீர்கள். உங்களை சொல்லி என்ன பயன்? காலத்தின் கொடுமை. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தால் பத்திரிகை அவதூறு மசோதாவை எதிர்த்திருப்பாரா, ஆதரித்திருப்பாரா? அவர் ஆதரித்திருப்பார். காளிமுத்துவை விட்டு எதிர்க்க சொல்லி இருப்பார். பாராளுமன்றத்தில் அவரது கட்சி எம்பிக்கள் எதிர்த்து பேசி ஆதரித்து ஓட்டளித்திருப்பார்கள். மொத்தத்தில் எம்ஜிஆர் ஏற்றாரா எதிர்த்தாரா என்பது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். வாபஸ் ஆனவுடன் பிரதமரிடம் பேசி வாபஸ் வர செய்தது புரட்சி தலைவர்தான் என்ற பாராட்டையும் பெற்றிருப்பார். அவதூறு மசோதா நிறைவேற்றப்பட்டால் துக்ளக் எப்படி வெளிவரும்? ஒரு உதாரணம் கூறுங்களேன். நீதிமன்றத்தில் போய் நின்றால் நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும்போதுதான் ஊழல் விவகாரங்களை துக்ளக் வெளியிடுகிறது. அவதூறு மசோதா வந்திருந்தால் கூட துக்ளக்கை ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஆனால் அதுவல்ல முக்கியம். மசோதா கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் முற்றிலும் தவறானது. மசோதாவின் ஷரத்துகள் அராஜகமானவை. அதை சட்டமாக்குவதில் காட்டப்பட்ட அவசரம் அநாகரிகமானது. வாபஸ் செய்தது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஜனாதிபதி என்பவர் ரப்பர் ஸ்டாம்ப் என்ற நிலைமை மாறிவிட்டது போல் தெரிகிறதே. அது அந்தந்த ஜனாதிபதியை பொறுத்தது. பிபி கிரி, பக்ருதீன் அலி அகமது போன்ற ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்ப் ஆகவும் இருக்கக்கூடாது. சஞ்சீவ் ரெட்டி போல சதிகாரராகவும் இருக்கக்கூடாது. ஜெயில்சிங்கை போல் சண்டைக்காரராகவும் இருக்கக்கூடாது. தகாத காரியத்தை, அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு விரோதமான செயலை, ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் ஒவ்வாத நடவடிக்கைகளை ஏற்குமாறு பிரதமர் கூறினால் அதற்கு எதிராக பிரதமருக்கு புத்தி சொல்பவராக இருக்க வேண்டும். திரு ஆர் வெங்கட்ராமன் இப்படி செயல்படுவதாக தோன்றுகிறது. இந்த அறிவுரை பிரதமரால் ஏற்கப்படாத நிலையில் எடுக்கப்படும் நடவடிக்கை மிகவும் தவறாக இருக்கும்போது தனது பதவியை ராஜினாமா செய்யும் துணிவும் ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டும். அப்படி செய்பவர் என்ற அச்சம் பிரதமருக்கு இருந்தாலே போதும், தவறு தடுக்கப்பட்டுவிடும். அவதூறு மசோதா விஷயத்தில் ஆர்வியுடன் ராஜீவுக்கு கருத்து வேறுபாடு குறித்து அம்மசோதாவை கைவிடுமாறு பிரதமருக்கு ஆர்வி ஆலோசனை கூறினார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சோ அவர்களின் படைப்புகளை அசைபோட பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.